வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஸ்ரீ கந்தபுராணம் அத்தியாயம் 35. கந்தனை கணவனாக வரிக்கும் கன்னிகைகள். முருகவேலின் தன்மைகளை பற்றி பரமேஸ்வரர் கூறியதை கேட்டதும் பார்வதி தேவி உள்ளம் பூரித்து, புத்திரர்களை பெற்றெடுத்தவர்களுள் மிகச்சிறந்தவரே, தங்கள் மைந்தனின் மகிமைகளை கேட்டு உலகில் உள்ள மனிதர்கள் முக்தியை அடைவார்கள் என்று சொன்னீர்களே, அப்படிப்பட்ட நம் குமாரனின் மகிமைகளை தாங்கள் இன்னும் எனக்கு கூற வேண்டும் என்று கேட்டார். உடனே சிவபெருமான், வனப்பு மிகுந்தவளை, முருகப்பெருமானின் அருமை பெருமைகளை சகல உலகங்களின் நன்மைக்காகவும் இப்பொழுது உனக்கு கூறுகிறேன் கேள் என்று கூறத் தொடங்கினார். நம் அருமை குமாரரான முருகன் இருக்கிறானே, அவன் சகல தேவர்களின் வடிவம், சகல உலகங்களின் வடிவம், சகல ஜீவராசிகளின் வடிவம், உபனிஷத்துகளின் கூறியுள்ள சாட்சாத் பரபிரம்மம் இவனே ஆவான். உலகத்தில் மகிமை பொருந்திய வஸ்துக்களும் லக்ஷ்மி கடாட்சம் புஷ்டி ஆகியவைகள் நிரம்ப பெற்றதும் முருகனின் அருளாலேயே இயங்கி வருகின்றன. ஒரு விளக்கில் இருந்து மற்றொரு விளக்கு ஏற்றுவது போல் தந்தையின் வடிவமே மகனாக ஆகியுள்ளது. அப்படி ஏற்பட்ட விளக்கின் அருமை பெருமைகளால் விளக்கின் பெருமை மிகுந்து விடுமல்லவா? பார்வதி தேவியே, இவ்வாறாகத்தான் நம்மிடமிருந்து அவதரித்த நம் புதல்வனும் மகனாக விளங்குகிறான். உலகத்தின் எந்த மூளை முடுக்குகளை பார்த்தாலும் அங்கெல்லாம் இவனது மகிமைகளே பரவி இருக்கிறது. கணக்கில்லாத ருத்ரருக்குள் இவன்தான் காலாக்னி ருத்ரன். சங்கு, சக்கரம், கத்தி ஆகியவற்றை கைகளில் ஏந்தி இருக்கும் பல விஷ்ணுக்களுக்குள் எச்சமயத்திலும் விஷ்ணுவாக இருப்பவன் இந்த கந்தன்தான். மகாவிஷ்ணுவின் 4 உருவங்களில் இவனே வாசுதேவன். ஆயுதங்களை ஏந்திய அந்த விஷ்ணு அவதாரங்களுள் இவனே ஸ்ரீராமன். யாதவர்களுக்குள் இவனே வசுதேவ புத்திரன். பஞ்ச பாண்டவர்களுக்குள் இவனே அர்ஜுனன். சகல பிரஜாபதிகளுக்குள் தேவர்களுக்கு பதியான பிரம்மாவும் இவனே. மனுக்கள் அனைத்தினும் சுவாயம்பு மனுவாக இருப்பவனும் இவனே. சகல தேவர்களிலும் தேவேந்திரனாக இருப்பவனும் இவனே. தேஜஸ்களுள் அக்னியும் இவனே. பித்ருக்களுள் இவன்தான் யமன். ராட்சசர்களுள் இவன் நிருருதி. நீர்வாழ் ஜீவன்களுள் இவன் வருணன். பலவான்களுக்குள் இவன் வாயு. கந்தர்வர்களுக்குள் சித்திரரதன். பெருநிதி படைத்தவர்களுள் குபேரன். போகங்களை கொடுக்கும் திக்பாலகர்களுள் ஈசானன். மேன்மை வாய்ந்த கஜங்களுக்குள் ஐராவதம். நதிகளுள் கங்கை. ஏகாதச ருத்ரர்களுள் சங்கரன். அஷ்டவசுக்களுள் பாவகன். துவாதசாத்தியர்களுள் விஷ்ணு. வைத்தியர்களுள் அஸ்வினி தேவர்கள். அசுரர்களுள் பிரகல்லாதன். சர்ப்பங்களுக்குள் வாசுகி. மிருகங்களுக்குள் சிங்கம். பறவைகளுள் கருடன். பிரம்ம ரிஷிகளுள் வசிஷ்டர். தேவரிஷிகளுள் நாரதர். சகல மங்களங்களுக்குள் அச்வத்தன். 2 காலுள்ள பிராணிகளுள் அந்தணன். இந்த உலகத்தில் தேவர்கள், மிருகங்கள், மனிதர்கள் ஆகியவர்களுள் எங்கெல்லாம் வல்லமை, பெருஞ்செல்வம், காந்தி, வித்தை, ஞானம் ஆகியவையெல்லாம் விளங்கி இருக்கின்றனவோ அவையெல்லாம் இந்த முருகனின் மகிமையால் தான் என்பதில் சந்தேகமே இல்லை. புவனேஸ்வரியே, உன் புத்திரனின் அருமை பெருமைகளை இப்பொழுது சுருக்கமாக உன்னிடம் சொல்லிவிட்டேன். இதை விரித்து சொல்லப்போனால் 100 கோடி ஆண்டுகளானாலும் சொல்லி முடிக்க முடியாது. இத்தகைய உன் குமாரனின் கீர்த்திகளை பற்றி நான் முன்பே ஒரு தடவை உனக்கு சொல்லியிருக்கிறேன். அதை நீ மறந்துவிட்டாயோ, அல்லது உலக நன்மையின் பொருட்டு மறுபடியும் என் வாயால் அதை சொல்லி கேட்க வேண்டும் என்று விரும்பினாயோ என்னவோ? இப்படி கூறி முடித்த சிவபெருமான் தான் 6 உயிர் பத்தினியான பார்வதி தேவியை ஆசை பெருக்கோடு கட்டி அணைத்து கொண்டு அந்தப்புறம் நோக்கி சென்றார். இவ்வாறாக சிவபெருமானால் சொல்லப்பட்ட முருகனின் கீர்த்திகளானது உலகத்தில் அங்கங்கு மிகவும் பிரசித்தி பெற்றிருக்கிறது. வைகுண்டவாசியான மகாவிஷ்ணுவின் மாளிகையில் மகாவிஷ்ணுவிடம் பக்தி கொண்டிருக்கும் பெண்மணிகள் இந்த முருகனின் மகிமைகளை சதா காலமும் அதி அற்புதமான வீணைகளில் இசையாக வடித்து பாடி வருகிறார்கள். அக்காலத்தில் உபேந்திரனின் கண்களிலிருந்து 2 பெண்மணிகள் தோன்றினார்கள். அழகான கருவிழிகளை கொண்டிருக்கும் அவ்விருவர்களில் ஒருத்தியின் பெயர் அமுதவல்லி, மற்றொருத்தியின் பெயர் சுந்தரவல்லி. அவ்விருவரும் முருகப்பெருமானின் அருமை பெருமைகளை அதி அற்புதமான அழகு கவர்ச்சியையும் வெகுவாக பிறர் புகழ்வதை கேட்டு அடைவதற்கரியதான அந்த கந்தனையே தங்கள் மணாளராக அடைய விரும்பி அவரை குறித்து மிகுந்த கவனத்தோடு தவம் புரிய விரும்பினார்கள். சகல கல்யாண குணங்களும் நிரம்பியவர்களும் மனோகரமான தேவகணப்பு கொண்டவர்களும் பூமியில் ஈடு இணையில்லாத அழகி வடிவத்தை கொண்டவருமான அப்பெண்மணிகள் இருவரும் இந்த சராசர உலகத்திலேயே தங்கள் அழகிற்கு சமமான புருஷர்
அந்த முருகப்பெருமான் ஒருவனேதான் என்று தீர்மானித்தார்கள். மிகுந்த மகிமை வாய்ந்த கந்தவேலனுடைய அருமை பெருமைகளை வீணா கானத்தின் மூலம் உருக்கமாக பாடும் பெண்மணிகளின் வாயிலாக அடிக்கடி கேட்டு மனமுருகி தவித்த அவ்விரு சகோதரிகளும் இளந்தளிரை போன்ற மிருதுவான படுக்கையில் படுத்திருந்தும் மன்மதனின் காமபானங்களுக்கு இரையானவர்களாக உறக்கம் பிடிக்காமல் உடல் நலிந்து சோர்ந்து போனார்கள். முருகனின் மாபெரும் வரலாறுகளை கேட்டு உணர்வதிலேயே அளவு கடந்த ஆனந்த பரவசமடைந்து ஒவ்வொரு இரவும் கண்ணுறங்காமலேயே பலனீண்ட இரவுகளையும் கழித்தார்கள். இறுதியில் அக்கன்னிகைகள் இருவரும் நாணற்காட்டிற்கு சென்று அங்கு திவ்யமான குளக்கரையொன்றின் மீது அமர்ந்து அன்ன ஆகாரங்களை தொடாமல் தவசீலர்களுடைய நியம நிஷ்டைகளை அனுஷ்டித்து வரலானார்கள். அவர்கள் தாங்கள் இடுப்புகளில் அணிந்திருந்த நவரத்தினங்கள் இழைக்கப்பட்ட ஒட்டியானங்களையும் கழற்றி வைத்துவிட்டு முஞ்சி புல்லால் அழகிய கயிறுகளை அரஞ்ஞானாக கட்டிக்கொண்டும் மிக மென்மையானதும் தூய்மையானதுமான மாந்தோலை இடுப்பில் உடுத்தி கொண்டும் தாங்கள் முதலில் கட்டியிருந்த அழகான வெண்பட்டாடைகளை அவிழ்த்து வைத்துவிட்டு அவற்றிற்கு பதிலாக சிறப்பான மர உரிகளை உத்திரியங்களாக தரித்து கொண்டும் உடம்பு முழுவதும் வெண் திருநீர் பூசிக்கொண்டும் ருத்ராட்சங்களையே அணிகலன்களாக அணிந்து கொண்டும் முருகப்பெருமானின் ஷடாக்ஷர மகாமந்திரத்தை பக்தி ஸ்ரத்தையோடு ஜெபித்த வண்ணம் அவரையே மனதில் இருத்தி தியானித்து வந்தார்கள். அவ்விரு சகோதரிகளும் இவ்வாறு நீண்ட காலம் தியானத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது மகாதேவனின் புத்திரரான முருகப்பெருமான் புன்சிரிப்பு தவழும் அழகான முகத்தோடு அவர்களுக்கு காட்சி தந்தார். தங்கள் கண்முன்னால் முருகனின் திருவுருவத்தை கண்டதும் அவ்விரு கன்னிகைகளும் அளவு கடந்த மகிழ்ச்சி பூரிப்பில் திணறியவர்களாக உடம்பு முழுவதும் உள்ள மயிர்கால்கள் குத்திட்டு மெய்ச்சிலிர்த்து நிற்க அன்பு பெருக்கில் கருவிழிகள் மலர்ச்சியுற்று விரிய முருகப்பெருமானை கைகூப்பி வணங்கி அவருடைய இரு பக்கங்களிலும் பக்கத்திற்கு ஒருத்தியாக வந்து நின்று கொண்டார்கள். இதற்கு முன்னால் கனவில் கூட ஒரு தடவையேனும் அவரது திருவுருவத்தை சகல உலகங்களையும் மீறி அதி உன்னதமான பிரகாசிக்கும் காந்தியை கொண்டு அவர் பரமேஸ்வரனின் குமாரனான ஸ்ரீ முருகப்பெருமானே என்று தீர்மானித்து விட்டார்கள். முருகப்பெருமான் அவ்விருவரையும் நோக்கி, வனப்பு வாய்ந்த பெண்களை, நீங்கள் எதை கருதி என்னை தியானித்தீர்கள்? உங்கள் மனதிலுள்ள கோரிக்கையை என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று புன்முறுவலோடு கூறினார். உடனே அமிர்தவல்லி, சௌந்தரியவல்லி என்று அவ்விரு கன்னி பெண்களும் உலகங்களெல்லாம் வணங்கி வழிபடக்கூடிய மகிமை வாய்ந்த ஜெகநாதனே, உமை சங்கரராகிய இருவரின் உள்ளத்திலும் வீற்றிருக்கும் தெய்வமே, உலகங்கள் அனைத்தையும் பாதுகாக்கும் தம்மை படைத்த கருணை வள்ளலே, தங்களுடைய கருணா கடாட்சத்தை எங்களிடம் காட்டி எங்கள் இருவரையும் தங்கள் பத்தினிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீண்ட காலமாக தங்களுக்கு மனைவிகளாக வேண்டும் என்று நாங்கள் துடிதுடித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் விருப்பத்தை தாங்கள் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவர்களுடைய விருப்பத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த முருகப்பெருமான், பெண்களை, உங்கள் இருவரின் ஆசைகளையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். ஆனால் அதற்கு சில காலமாகும். அமிர்தவல்லியே, என்னுடைய ஆங்கியின்படி நீ ஸ்வர்க்கத்திற்கு சென்று அதன் அதிபதியான தேவேந்திரனிடம் அவனுக்கு புதல்வியாக தங்கி இருந்து வா. சௌந்தரவல்லியே, நீ பூலோகத்திற்கு சென்று சிவமுனிவரிடம் அவருக்கு புதல்வியாக தங்கி இருந்து வர வேண்டும். தகுந்த சமயம் வந்ததும் உங்கள் இருவரையும் நான் முறைப்படி மணந்து கொண்டு என் இரு மனைவிகளாக ஆக்கிக் கொள்கிறேன் என்று அவ்விரு பெண்களிடமும் கூறி ஆசி வழங்கினார். அதன் பிறகு முருகப்பெருமான் தன் தாய் தந்தையரின் அருகில் செல்ல ஆவல் கொண்ட பாலமுருகனாகி கைலாசத்தை அடைந்தார். தாய் தந்தையின் திருவடிகளில் நமஸ்கரித்து வணங்கி நின்ற அவரை பெற்றோர்கள் இருவரும் ஆசை தீர வாரி எடுத்து கட்டி தழுவி தாமரை நிகழ்ந்த அவருடைய வதனத்தில் அன்புக்கனிய முத்தமிட்டு மகிழ்ந்தார்கள். ஆனால் பல முறைகள் முத்தமிட்டு அவர்களுக்கு திருப்தியே ஏற்படவில்லை. அதனால் அவர்கள் இருவரும் குழந்தை வேலனை தங்கள் மடிகளில் மாறி மாறி எடுத்து வைத்து கொண்டு கொஞ்சினார்கள். கடைசியில் பரமேஸ்வரனும் பரமேஸ்வரியும் அப்பாலகனை தங்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சி பெருக்கோடு அமர்த்தி கொண்டார்கள். பெற்றோருடன் குமாரனும் சேர்ந்து அமர்ந்திருந்த அந்த காட்சியை கண்ணுற்று கணாதிபர்கள் தாங்கள் அழிவில்லாத மோட்ச சாம்ராஜ்ய சுகத்தை அடைந்து விட்டதாக கருதி மனம் பூரித்தார்கள். இப்பொழுது கூட பார்வதியோடும் வேலனோடும் கூடிய மகேஸ்வரனை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் யுகத்தில் மிகுந்த பாக்கியசாலிகளாக விளங்குவதுடன் தேவர்களாலும் வணங்கத்தகுந்தவர்களாகிறார்கள். இவ்வாறாக கைலாயகிரியில் பார்வதி பரமேஸ்வரர்களோடு முருகனும் சேர்ந்து அமர்ந்திருந்த வேளையில் சூரபத்மன் முதலான
அசுரர் தொல்லைகளிலிருந்து எந்தவித விடிவு மோட்சமும் கிடைக்காமல் பெரிதும் மனம் வருந்தி கொண்டிருந்த தேவர்கள் சற்றென்று கைலாசத்தை நோக்கி புறப்பட்டு அலுப்புச் சலிப்பற்றவர்களாய் கைலாச மலையின் மீது ஏறி சென்று பாவிகளால் அடைய முடியாத சிவபெருமானின் மாளிகை வாயிலை அடைந்தார்கள். அங்கு காவலாக நின்று கொண்டிருக்கும் நந்தி தேவரை விஷ்ணு முதலான தேவர்கள் கண்டு அவருடைய பாத கமலங்களை நறுமண மலர்களால் அன்பு பெருக்கோடு அர்ச்சனை செய்தார்கள். பிறகு தங்கள் கரங்களை சிரமேற்கூப்பி மிகுந்த வினயத்தோடு உலக அதிபதியான நந்தி தேவரே, எங்களுடைய வருகையை குறித்து பரமசிவனுக்கு தெரியப்படுத்து எங்கள் துயரத்தை துடைத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். நந்திதேவர் பார்வதி பரமேஸ்வர்களின் அதி அற்புதமான செய்கைகளை நன்கு அறிந்து வைத்திருப்பவராகையால் அத்தேவர்களை நோக்கி, அமரர்களை, சர்வேஸ்வரனான சிவபெருமானை நீங்கள் தரிசிக்கக்கூடிய சமயம் இது அல்ல. ஆகையால் நீங்கள் அனைவரும் இப்பொழுது இங்கேயே தங்கியிருங்கள். கால நேரம் கைகூடி வரும்பொழுது அவரை தரிசிக்கும் பாக்கியம் உங்களுக்கு கிட்டும் என்று கூறினார். அதன் பிறகு தேவர்கள் அனைவரும் அந்த கைலாச மலையிலேயே தங்கியிருந்து வாழ்ந்து வரலானார்கள். நீண்ட காலம் கழிந்தது. சிவபெருமானை சந்திக்கும் வாய்ப்பு இன்னமும் கிடைக்கவில்லையே என்று எண்ணி மனம் புழுங்கிய தேவர்கள் அனைவரும் மறுபடியும் நந்தி தேவரிடம் சென்று அவரை வணங்கி தங்கள் விருப்பத்தை அவரிடம் வெளியிட்டார்கள். அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற எண்ணிய நந்தி தேவரும் பார்வதி பரமேஸ்வரின் அந்தப்புறத்திற்கு சென்று மகாதேவனுடைய பாதகமலங்களை பணிந்து வணங்கி, சர்வேஸ்வரனே, தேவாதி தேவனே, தங்களுடைய மாளிகை வாசலில் சூரபத்மாசுரனால் கொடுமைக்கு ஆளான தேவர்கள் அனைவரும் தங்கள் வலிமைகளையும் பதவிகளையும் இழந்தவர்களாக நீண்ட காலமாக வந்து தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் தங்களுடைய திவ்ய தரிசனத்தை எதிர்பார்த்து அலுப்பு சலுப்பில்லாமல் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தாங்கள் விரைவில் தரிசனம் தந்து அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பித்தார். சிவபெருமான் பார்வதி தேவியோடும் முருகப்பெருமானுடன் சேர்ந்து வீற்றிருந்த திருக்கோலத்திலேயே தமது தரிசனத்திற்காக காத்து நிற்கும் தேவர்களையும் முனிவர்களையும் யோகிகளையும் உள்ளே அழைத்து வரும்படியாக கஞ்சாடையின் மூலமாக நந்தி தேவருக்கு கட்டளையிட்டார். பாகியசாலிகளுள் முதன்மையானவரும் புலன்களை வென்றடக்கியவருமாகிய நந்தி தேவரும் அந்த கட்டளையை சிரமேற்கொண்டு தேவர்கள் உட்பட மாளிகையின் வெளியே காத்திருந்த அனைவரையும் மகாதேவனுடைய சன்னதிக்கு அழைத்துச் சென்றார். தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை வணங்கி நமஸ்கரித்து வேத வாக்கியங்களினால் அவரை பலவாறாக போற்றி துதித்தார்கள். அப்பொழுது நந்திதேவர் மெதுவாக வந்து, சுவாமி சம்போ மகாதேவனே, தேவர்கள், சாத்தியர்கள், முனிகணங்கள் ஆகியவர்கள் தங்களுடைய பாத கமலங்களில் வணங்கி வழிபட்டு இப்பொழுது மிகுந்த தன்யனானார்கள், கிருதார்த்தர்களாகவும் ஆகிவிட்டார்கள் என்று தெரிவித்தார். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோ ஹரா.